உங்களுக்கு எப்பவுமே இந்த உடல்ல கழிவுகள் தேங்கி நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற மூலிகையோட கடைசரக்க நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒண்ணு வேணாங்க, ஒரே ஒரு மாசத்துல உங்க உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறத நீங்க கண்கூட பார்க்கலாம். அது என்ன மூலிகை, அது எப்படி பயன்படுத்தணும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு எந்த மாதிரி மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் கழிவுகள் மனிதனுக்கு எவ்வளவு தேங்கி நிற்குதோ அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ரோகங்கள் வருது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அந்த ரோகங்கள் முற்றிலும் வெளியே போகணும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். அதில் மிக முக்கியமா சொல்ல போனா மலம், ஜலம், வேர்வை அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு வெளியே வந்துட்டால் அவனுக்கு ரோகங்கள் இல்லை, கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்றதை பார்க்குறோம். இப்போ இது வந்துருச்சு, சரியா மலம் கழிக்கிறது இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா சரியான முறையில் உடல் கழிவுடைய தேக்கம் அதிகமாக தேங்கிறதா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மிக சொல்ல போனால் சித்தர்கள் சொல்றபடி 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது பேதிக்கு எடுக்கணும். இதையும் எடுக்க முடியல அப்படின்னா நேரங்கள் இல்லைன்னா ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ற. இந்த டிப்ஸை நீங்க வீட்டில் இருந்து செஞ்சு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு உடல்ல எப்பேற்பட்ட கழிவுகள் தேக்கமா இருந்தாலும் சரி அற்புதமா குணமாகிறத பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த உடல் கழிவுகள் வெளியேறினா மட்டும்தான் ஆரோக்கியமா வாழ முடியும். அதுக்கு உண்டான தேவையான ஒரு அற்புதமான மூலிகை என்னன்னு பார்க்கும்போது என்னுடைய கையில் இருக்கிறதுனா அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிழல காய வச்சு 100 கிராம் எடுத்துக்கணும். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிலவாகை ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். திரிபலா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ஓமம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கணும். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், சூரணமாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல படுத்த பின்னாடி வாயில போட்டு உமிழ் நீரோட சப்பி சாப்பிடணும். நீங்க வெந்நீர் மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாவே உங்களுக்கு உடல் இருக்க கழிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளவே, ஒரு மாதம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளவே உடல் ரொம்ப மெழுமையா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கனத்தை இருக்கக்கூடிய உடம்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை, உண்மையா சொல்ல போனா உங்க உடல் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கழிவுகளுடைய தேக்கத்தினால் என்னென்ன ரோகங்கள் வருது அப்படின்னு சொன்னா மலச்சிக்கல், கிருமி தொற்று வருது, தோல் சம்பந்தமான ரோகங்கள் வருது, அஸ்தி ரோகம் அதாவது எலும்பு வரக்கூடிய ரோகம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம பித்த வாயு, பித்தத்தினால் பித்தகரி, ஏன்னா கழிவுகள் அதிகமா சேர என்ன சொன்னா உடல்ல பித்தம் வாயு அதிகமாகும். இந்த பித்தமும் வாயுவும் அதிகமாகும் போது கண்டிப்பாவே பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த ரோகம் வரும். ஆசனவாய் வெடிப்பு, கீரிப்பூச்சி, உடல்ல பார்த்தீங்கன்னா கழிவுகள் தேங்கும் போது சரியான முறையில மலம் கழிக்கல அப்படின்னு சொன்னா மலம் சரியான முறையை வெளியே வரல அப்படின்னா கீரிப்பூச்சிகள் உண்டாகும். அதே இல்லாம உடல்ல பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான ரோகங்கள் வரும். பித்த கிருமிகள் உடல்ல சேரும்போது கண்டிப்பாவே உங்களுக்கு ஆரோக்கியமற்ற உடலா மாறும். ஆரோக்கியமற்ற உடலா மாறும்போது ஒவ்வொரு ரோகங்களும் உங்களுக்கு சேரும். ஆரோக்கியமா வாழணும்னா நான் சொல்ற இந்த சூரணத்தை நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாவே ஆரோக்கியமா வாழ முடியும். இதை பயன்படுத்தி பாருங்க, பலன் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.